வணக்கம். பிஎம் கிசான் திட்டம் பத்தின சில தகவல்களை நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. அத பார்த்தப்போ இது வெறும் பணம் வர்றது வராதது பத்தின ஒரு சாதாரண விஷயம் இல்லைன்னு தோணுச்சு. ஆமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பண பரிமாற்றம் பத்தின கதை இல்ல. இதுல தொழில்நுட்பம், அரசியல், அதிகாரத்துவம் இது மூணும் ஒரு விவசாயியோட வங்கி கணக்குல எப்படி உண்ணா மோதுதுங்கிற கதை. கரெக்ட். இதுல சில முக்கியமான கேள்விகள் இருக்கு. ஒன்னு, எல்லா விவசாயிகளும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த 22வது தவணை பணம் அது எப்போ வரும்? சரி. ரெண்டாவது, திடீர்னு 2000 ரூபாய்க்கு பதிலா 4000 ரூபாய் வரப்போகுதுன்னு ஒரு பேச்சு கிளம்பியிருக்கே, அதுல என்ன உண்மை? ஆமா, அது ஒரு முக்கியமான கேள்வி. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமா, யாருக்கெல்லாம் அந்த உறுதியான 2000 ரூபாய் கூட கைக்கு வராம போகலாங்கிற ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்கு. சரி, முதல்ல எல்லாருக்கும் இருக்கிற அந்த முதல் கேள்வியில இருந்தே ஆரம்பிக்கலாம். பணம் எப்போதான் வரும்? உங்க சோர்ஸ் சொல்றபடி பார்த்தா பிஎம் கிசான் திட்டத்தோட 22வது தவணை பிப்ரவரி மாசத்தோட கடைசி வாரத்திலிருந்து மார்ச் 10ஆம் தேதிக்குள்ள விவசாயிகளோட பேங்க் அக்கவுண்ட்ல வந்துடும் எதிர்பார்க்கலாம். ஓ, பிப்ரவரி கடைசி அல்லது மார்ச் முதல் வாரம்? ஆமா. குறிப்பா சொல்லணும்னா மார்ச் 4ஆம் தேதி ஹோலி பண்டிகை வருது. அதனால அதுக்கு முன்னாடியே பணத்தை ரிலீஸ் பண்ண அரசாங்கம் முயற்சி பண்ணலாம்னு அந்த வீடியோல ஒரு குறிப்பு இருக்கு. அதுவும் சரிதான். 4 மாசத்துக்கு ஒரு தடவை பணம் வர்றதால போன நவம்பர் 2021க்கு அப்புறம் இந்த டைம் லைன் சரியாத்தான் பொருந்தது. சரி, தேதி ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பதான் விஷயமே கொஞ்சம் சுவாரஸ்யமா மாறுது. அந்த வீடியோக்கள்ல வழக்கமா வர்ற 2000 ரூபாய்க்கு பதிலா 4000 ரூபாய் வரலான்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு பத்தி பேசுறாங்க. ஆமா. இருங்க, அப்போ வழக்கமா வர்ற பணத்தோட அளவு கூட மாறலான்னு ஒரு பேச்சு இருக்கா? இதுக்கு என்ன காரணம்? இது எங்க இருந்து ஆரம்பிச்சது? இதுதான் நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தொழில்நுட்பத்தை தாண்டி அரசியல் உள்ள வர்ற இடம். ஓஹோ. உங்க சோர்ஸ் சொல்றபடி இத வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலோடு தொடர்புடையது. அதாவது திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா பிஎம் கிசான் திட்டத்தோட உதவித்தொகை 2000 ரூபாயிலிருந்து 4000 ரூபாயா உயர்த்தப்படும்னு ஒரு தேர்தல் வாக்குறுதி பத்தி அந்த வீடியோல பேசுறாங்க. ஓ, அப்போ இது மத்திய அரசோட அறிவிப்பு இல்ல, மாநில அரசோட தேர்தல் வாக்குறுதியா? இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டைனாமிக் ஆச்சே. ஆமா, அதுக்கான அரசாணை சீக்கிரம் வெளியிடப்படும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா இதுல ரொம்ப தெளிவா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது இப்போதைக்கு ஒரு அரசியல் வாக்குறுதி சம்பந்தப்பட்ட எதிர்பார்ப்பு மட்டும்தான். சரி சரி. இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வரல. இது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த வீடியோலயே இது உறுதியான தகவல் இல்லைன்னு சொல்றாங்களா? ஆமா, அந்த வீடியோலிலே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர்ற வரைக்கும் 2000 தான் வரும்னு தெளிவா சொல்றாங்க. அதனால விவசாயிகள் இப்போதைக்கு உறுதியா எதிர்பார்க்க வேண்டியது 2000 தான். ரொம்ப சரி. அப்போ இந்த 4000 ரூபாய் விஷயம் இப்போதைக்கு ஒரு கனவு மாதிரி தான். ஆனா சில விவசாயிகளுக்கு உறுதியான அந்த 2000 ரூபாய் வர்றதே ஒரு பெரிய போராட்டமா இருக்குன்னு சொல்றாங்களே. ஆமா, அதுதான் நிஜமான பிரச்சனை. அந்த பணத்தை தடுக்கிற விஷயங்கள் என்னென்ன? உங்க சோர்ஸ்ல இத பத்தி என்ன சொல்றாங்க? இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. 2 பெரிய தடைகள் பத்தி அந்த வீடியோ எச்சரிக்குது. 2 தடைகளா? ஆமா. ஒன்னு, தனி நபர் விவசாய அடையாள அட்டைன்னு ஒரு புது விஷயம். இன்னொன்னு, ஏற்கனவே பலருக்கும் தெரிஞ்ச ஆனா இன்னும் நிறைய பேர் தப்பு பண்ற கேவைசி மற்றும் ஆதார் இணைப்பு பிரச்சனைகள். சரி, ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த தனிநபர் விவசாய அடையாள அட்டை. இத கேட்கும்போதே ஏதோ புதுசா ஒரு கார்டு வாங்கணுமோ அதுக்கு அலையணுமோன்னு தோணுதே. இது எல்லா விவசாயிகளுக்கும் கட்டாயமா? இல்ல, இதுல தான் நிறைய பேருக்கு குழப்பம் வர வாய்ப்பிருக்கு. அந்த வீடியோல உள்ள தகவல் படி இந்த புதிய விதி இப்போதைக்கு பிஎம் கிசான் திட்டத்துல புதுசா சேரப்போற விவசாயிகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஓ, புதுசா சேர்றவங்களுக்கு மட்டும்தானா? ஆமா, ஏற்கனவே திட்டத்திலிருந்து பணம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது தேவையில்லை. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா உட்பட ஒரு 14 மாநிலங்கள்ல புதுசா பதிவு பண்றவங்களுக்கு மட்டும் இந்த அடையாள அட்டை தேவைப்படும்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்போ இது புதுசா வர்றவங்கள சரிபார்க்க ஒரு புது வழிமுறை. ஆனா ஒரு நிமிஷம், ஏன் திடீர்னு இந்த புதிய அடையாள அட்டை தேவைப்படுது? பழைய பதிவு முறையில ஏதாவது சிக்கல் இருந்ததா? அது ஒரு நல்ல கேள்வி. அந்த வீடியோல இதுக்கான காரணத்தை நேரடியா சொல்லல. ஆனா நாம யோசிச்சு பார்க்கலாம். பெரும்பாலும் இதுக்கு 2 காரணம் இருக்கலாம். 1, போலி பயனாளிகளை ஆரம்பத்திலேயே தடுக்கிறது. ஒரு தனித்துவமான அடையாள எண் கொடுக்கும்போது ஒருத்தரே பல பேர்ல பதிவு செய்யறத தவிர்க்கலாம் இல்லையா? சரிதான். 2வது, விவசாயம் தொடர்பான எல்லா சர்க்காரி திட்டங்களையும் இந்த ஒரு அடையாள அட்டைக்கு கீழே கொண்டு வரதுக்கான ஒரு முதல் படியா கூட இது இருக்கலாம். ஓ, எல்லாத்தையும் ஒரே கொடைக்கு கீழே கொண்டு வர்றதுக்கு. ஆமா, எதிர்காலத்துல உரம் வாங்குறதுல இருந்து பயிர் காப்பீடு வரைக்கும் எல்லாத்தையும் இதோட இணைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றது ஒரு பக்கம் பழைய விவசாயிகளுக்கு நிம்மதியா இருந்தாலும்,
இன்னொரு பக்கம் இது 2 விதமான பயனாளிகளை உருவாக்காதா? எதிர்காலத்துல இந்த புதிய ஐடி இல்லாதவங்களுக்கு ஏதாவது சிக்கல் வர வாய்ப்பு இருக்கா? நிச்சயம் அந்த வாய்ப்பு இருக்கு. ஐடி இருக்கிற விவசாயி, ஐடி இல்லாத விவசாயி இன்னும் ஒரு பிரிவு உருவாகாதா? நீங்க சொல்றது கரெக்ட். இப்போதைக்கு இல்லைன்னு சொன்னாலும் எதிர்காலத்துல ஒரு திட்டத்தை விரிவுபடுத்தும் போதோ அல்லது புதுசா ஒரு சலுகை கொடுக்கும்போது இந்த புதிய அடையாள அட்டை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு விதி வரலாம். அப்போ இது படிப்படியா எல்லாரையும் உள்ள கொண்டு வரதுக்கான ஒரு வழி. ஆமா, இது படிப்படியா எல்லா விவசாயிகளையும் இந்த புதிய சிஸ்டம்குள்ள கொண்டு வரதுக்கான வழியா கூட இருக்கலாம். சரி, இந்த அடையாள அட்டை கதை புதுசா சேர போறவங்களுக்கு, அப்போ ஏற்கனவே திட்டத்துல இருக்கிற கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு பணம் தடைபட என்ன காரணம்? நீங்க சொன்ன அந்த கேஒய்சி ஆதார் இணைப்பு பிரச்சனைக்கு வருவோம். ஆமா, நிறைய பேருக்கு கேஒய்சினா என்னன்னே சரியா தெரியாது. அதை கொஞ்சம் சிம்பிளா விளக்க முடியுமா? கண்டிப்பா. கேவைசினா நோ யோர் கஸ்டமர். தமிழ்ல சொல்லணும்னா உங்க வாடிக்கையாளரை தெரிஞ்சுக்கோங்க. சரி. இது ஒண்ணும் இல்ல, உங்க வங்கிக்கு நான் தான் உண்மையான கணக்குக்காரர், இது என்னோட கணக்குதான்னு ஆதாரத்தை காட்டி உறுதி பண்றது. உங்க ஆதார், பான் கார்டு மாதிரியான ஆவணங்களை கொடுத்து சரி பார்க்கணும். ஓகே, இது ஒரு தடவை பண்ணா போதாதா? அதுதான் இல்ல. இத ஒரு தடவை பண்ணிட்டா போதும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா சில சமயம் அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. இத செய்யாம விட்டா திடீர்னு உங்க அக்கவுண்ட்ல எந்த பணமும் போட முடியாது, எடுக்கவும் முடியாது. அரசாங்கம் பணத்தை அனுப்புனாலும் உங்க பேங்க் அதை ஏத்துக்காது. அப்போ இது அரசாங்கத்தோட பிரச்சனை இல்ல, விவசாயியோட பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பிரச்சனை, அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. ஆனா இது மேலோட்டமா பாக்குற அளவுக்கு சுலபமான விஷயம் இல்ல. இந்த கேவைசி பிரச்சனை சுலபமானது மாதிரி தெரியும், ஆனா கிராமப்புறத்துல இது பெரிய சவால். எப்படின்னு சொல்லுங்களேன். உதாரணமா, ஒரு விவசாயியோட பேர் ஆதார் அட்டையில முருகன் கேன்னு இருக்கலாம், ஆனா வங்கி கணக்குல கே முருகன் இருக்கலாம். அடாமா. இல்லைன்னா ஒரு சின்ன எழுத்துப்பிழை இருக்கலாம். நம்மள பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா கம்ப்யூட்டர் சிஸ்டம் இது ரெண்டும் வேற வேற ஆள்னு நினைச்சு பணத்தை நிராகரிச்சிடும். அடடா, இது பெரிய பிரச்சனையாச்சே. இது மட்டும் இல்ல, வயசானவங்களோட கைரேகை அது சரியா பதியாது. பல தடவை முயற்சி பண்ணி கைரேகை மேட்ச் ஆகலன்னு அவங்களோட கேவைசி அப்டேட் ஆகாமனே போயிடும். இதெல்லாம் சின்ன தொழில்நுட்ப பிழைகள் மாதிரி தெரியும். ஆனா ஒரு விவசாயிக்கு கிடைக்க வேண்டிய 2000 ரூபாயை தடுத்து நிறுத்திடும். உங்க சோர்ஸ்ல ஆதார் வங்கி இணைப்பு சரியா இருக்கான்னு பார்க்க சொல்றாங்க. அதுவும் இதே மாதிரி தான். உங்க அக்கவுண்டோட ஆதார் இணைக்கப்பட்டிருக்கலாம், ஆனா அது ஆக்டிவா இல்லாம இருக்கலாம். அப்போ இது எல்லாத்தையும் அவங்க பேங்க்குக்கு போய் தான் சரி பார்க்கணும். ஆமா, நேரடியா பேங்க்குக்கோ அல்லது இ சேவை மையத்துக்கோ போய் தான் சரி பார்க்கணும். நீங்க சொல்றது சரிதான். தரவுகள் இணையணும், அப்போதான் தப்பானவங்களுக்கு பணம் போறது நிக்கும். ஆனா இந்த டிஜிட்டல் நடைமுறைகள் எல்லாமே தொழில்நுட்பம் தெரியாத ஒரு பாமர விவசாயிக்கு ஒரு பெரிய தடையா மாறிடுதே. கரெக்ட். உதவி பண்றதுக்கு பதிலா இது அவங்கள இன்னும் சிரமப்படுத்துற மாதிரி இல்லையா? இதுதான் இந்த மாதிரி திட்டங்கள்ல இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு. ஒரு பக்கம் தொழில்நுட்பம் ஊழலை குறைக்குது, வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருது, நேரடியா பயனாளிகளுக்கு பணத்தை கொண்டு போகுது. இதெல்லாம் உண்மை. ஆனா இன்னொரு பக்கம் அதே தொழில்நுட்பம் ஒரு டிஜிட்டல் சுவரை எழுப்புது. யாருக்கு தொழில்நுட்பம் தெரியலையோ, யார்கிட்ட சரியான ஆவணங்கள் இல்லையோ, யார் அடிக்கடி அரசு அலுவலகங்களுக்கு போக முடியாதோ அவங்கள இந்த சுவர் தடுத்து நிறுத்திடுது. அப்போ நோக்கம் நல்லா இருந்தாலும். ஆமா, திட்டம் நல்ல நோக்கத்துல இருந்தாலும் அதோட செயலாக்கத்துல வர்ற இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்கள் தான் தகுதியான பலருக்கு உதவி கிடைக்காம போறதுக்கு காரணமா இருக்கு. நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. அரசாங்கம் ஆயிரக்கணக்கான கோடியை ஒதுக்குது, மத்தியிலிருந்து பணத்தை பட்டன தட்டி ரிலீஸ் பண்றாங்க. ஆனா எங்கோ ஒரு கிராமத்துல ஒரு விவசாயியோட பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற ஒரு சின்ன எழுத்துப்பிழை அவரோட வாழ்க்கைய பாதிக்குது. ஆமா, இந்த சங்கிலியோட கடைசி கண்ணி எவ்வளோ பலவீனமா இருக்கு பாருங்க. கரெக்ட். இது வெறும் பணப்பரிமாற்றம் மட்டுமல்ல, இது அரசின் தரவுதளமும் விவசாயியின் வங்கி மற்றும் ஆதார் தரவுகளும் சரியா பேசிக்கொள்வதை பொறுத்தது. அந்த உரையாடலில் எங்காவது ஒரு இணைப்பு அறுபட்டால் கூட இந்த சங்கிலி உடைந்துவிடும். சரி, நாம நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டோம். இப்போ இந்த முழு உரையாடலையும் சுருக்கமா தொகுத்து பார்க்கலாம். நீங்க கொடுத்த தகவல்களின்படி ஒரு விவசாயி கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்னென்ன? நிச்சயமா 4 பாயிண்ட் தான். ரொம்ப சிம்பிள். 1, பணம் வரும் தேதி. 22வது தவணை பிப்ரவரி கடைசி வாரத்திலிருந்து மார்ச் 10ஆம் தேதிக்குள்ள எதிர்பார்க்கலாம். ஓகே. வாக்குறுதி தொடர்பான எதிர்பார்ப்பு மட்டும்தான், அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்ல. அதனால் இப்போதைக்கு வர்றது 2000 ரூபாய் மட்டும்தான். சரி. 3, விவசாய அடையாள அட்டை. இது பத்தி பழைய பயனாளிகள் கவலைப்பட தேவையில்ல. குறிப்பிட்ட 14 மாநிலங்கள்ல புதுசா திட்டத்துல சேர்றவங்களுக்கு மட்டும்தான். இது ரொம்ப முக்கியமான விஷயம்.
கடைசியா 4வது பாயிண்ட் தான் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். முக்கிய கவனம். உங்க பணம் தடைப்படாம இருக்க, உங்க கேவைசி சரியா அப்டேட் ஆகியிருக்கானோ, உங்க பேங்க் அக்கவுண்டோட ஆதார் சரியா ஆக்டிவா இணைக்கப்பட்டிருக்கானோ ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இதுதான் இப்போதைக்கு மிக அவசரமான தேவை. ரொம்ப தெளிவா இருந்துச்சு. தேதியிலிருந்து தொழில்நுட்ப சிக்கல்கள் வரைக்கும் எல்லாத்தையும் அலசிட்டோம். இந்த விவாதம் முழுக்க நாம பணம், தொழில்நுட்பம், விதிகளை பத்தி பேசணும். ஆனா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். சொல்லுங்க. கேவைசி, ஆதார் இணைப்பு, இந்த புதிய ஐடி கார்டு மாதிரி விஷயங்கள். இதெல்லாம் ஒரு விவசாயிக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான அடிப்படை உறவை நீண்ட கால அடிப்படையில எப்படி மாத்துது? இது வெறும் நிதி உதவியை தாண்டி ஒவ்வொரு விவசாயியும் ஒரு டிஜிட்டல் டேட்டா பாயிண்டா மாத்துற ஒரு பெரிய சிஸ்டமோட பகுதியா? இந்த தொழில்நுட்பம் உறவுகளை எளிதாக்குதா இல்ல சிக்கலாக்குதா என்பதை பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கலாம்.